Hi friends, welcome back to Lockdown School. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 11th ஃபிசிக்ஸில் சாப்டர் 2 யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் டாபிக் ரூல்ஸ் ஆஃப் arithmetic operation with a significant figures. The result of a calculation involving approximate measured values of a quantities values with a limited number of a significant figures must reflect the uncertainty in the original measured values. It can be more accurate than the original measured values themselves on which the result is based. In general, the final result should not have more significant figures than the original data from which it was obtained. Thus, if a mass of an object is measured to be say 4.273 grams and its volume is measured to be 2.51 centimeter cube, then its density by mere arithmetic division is 1.68804780.876 gram by centimeter cube up to 11 decimal places. It would be clearly absurd and irrelevant to record the calculated value of a density to such a precision when the measurements on which the value is based have much less precision. The following rules of arithmetic operation with the significant figures ensure that the final result of a calculation is shown with the precision that is consistent with the precision of a input measured values. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா arithmetic ஆப்ரேஷன்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதேமாதிரி அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கேல்குலேஷனுமே டிஃப்ரெண்ட்டான மெஷர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லையுமே. அதே மாதிரி அதோட வேல்யூஸ்லாம் லிமிட்டட் நம்பராக இருக்கும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில். ஸோ அதெல்லாம் ஒன்று சர்டென்னாக இருக்கலாம், அன்சர்டெயின் வேல்யூஸாக இருக்கலாம் மெஷர்ட் வேல்யூஸாக எடுக்கும்போது. அதேமாரி அதை வந்து நம்ம எப்போவுமே அக்யூரேட்டாக எடுத்துட முடியாது மெஷர்டு வேல்யூஸில். ஸோ அதோட ஃபைனல் ரிசல்ட்ஸ்லாம் சிலது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் டேட்டா ஃபார்மாக இருக்கும். நம்ம வந்து ஒரு மாதம் எடுத்துக்கும் போது மெஷர்மெண்ட்டில் 4.2 grams இருக்கும்போது அதோட சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ் வந்து 4 அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி அதோட வால்யூம் வந்து மெஷர் பண்ணும்போது 2.51 centimeter cube அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதோட டென்சிட்டி வந்து 1.68804780.876 grams by centimeter cube அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து டென்சிட்டியோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கனால அதோட டெசிமல் பாயிண்ட் வந்து 11 places தள்ளி இருக்குது. ஸோ நம்ம அக்யூரேட்டாக சொல்லிடலாம் இர்ரெவலண்ட்டாக இருக்குது அதோட ரெக்கார்டு. ஸோ இந்த மாதிரி இர்ரெவலண்ட்டாக இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து பேஸ் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரூல் வந்து இன் அ மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் த ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ரிட்டைன் as much significant figures as are there in the original number with the least significant figures. Thus, in the example above, density should be reported to 3 significant figures. So the density is equal to 4.273 grams divided by 2.51 centimeter cube is equal to 1.69 grams minus 3. Similarly, if the speed of a light is given as 3 into 10 power 8 meter seconds per minus 1, one significant figure and a 1 year 1y is equal to 365.25 distance has a 3.1557 into 10 power 7 seconds. The light year is 9.47 into 10 power 15 meter. ஸோ இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷன் ரூல் பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபைனல் ரிசல்ட் எடுத்துக்கும் போது நிறையா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து வரும் ஒரு ஒரிஜினல் நம்பரில். ஸோ அதோட லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டென்சிட்டியை வந்து டிவைட் பண்ணிக்கணும் இந்த கேஸில். ஸோ நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணும்போது 1.69 கியூப் மைனஸ் கியூப் வருது. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பீட் ஆஃப் அ லைட் வந்து கொடுத்துருக்காங்க 3.3 into 10 power 8 meter seconds. ஸோ நம்ம இது பண்ணும்போது அதோட வேல்யூஸ் வந்து 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக எடுக்கும்போது. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து 1 year இருக்கும்போது 3.365 into 25 d as வந்து 3.15757 into 10 power 2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு லைட் இயரில் வந்து 9.47 into 10 power 15 மீட்டர் இருக்குது. ஸோ அதோட சிக்னிஃபிகண்ட் வந்து 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி செகண்ட் ரூலில் வந்து இன் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் த ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ரிட்டைன் as many decimal places as in there is a number with the least decimal places. For example, the sum of the numbers 463 in 0.32 grams 227 in
0.2 grams and 0.030 grams by mere arithmetic addition is 663.821 grams, but the least precise measurement 2 to 7.2 grams is correct to only decimal place. The final result should be therefore be rounded off to 663.8 grams. Similarly, the difference in length can be expressed as 0.307 meters minus 0.304 meter is equal to 0.003 meters equal to 3 into 10 power minus 3 meter. Note that we should use the rule 1 applicable for multiplication and division and write 664 grams as result in the example of addition and 3.00 into 10 power minus 3 meter in the example of subtraction. Then do not convey precision of a measurement properly for addition and subtraction. The rule is term of decimal places. ஸோ இதில் வந்து என்ன ரெண்டாவது ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிஷன் இல்லைனா சப்ராக்ஷன் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து டெசிமல் பிளேசஸாக இருக்கும் ஒரு நம்பர்ஸில். ஸோ அதே மாதிரி வித் லீஸ்ட் டெசிமல் பிளேசஸாக. ஸோ அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் லென்த் கேன் பி எக்ஸ்பிரஸ் ஆஸ் 0.307 மீட்டர் வந்து மைனஸ் பண்ணும்போது 0.304 கூட 0.003 மீட்டர் வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 into 10 power minus 3 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம எப்போவுமே வந்து ரூல் 1 மட்டும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் வரும்போது தான் அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது 3 into 00 into 10 power minus 3 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்குமே தனி ரூல்ஸ் இருக்குது. அதோட இது என்னன்னா டெசிமல் பிளேஸஸ் ஸ்விட்ச் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் 2.7.2 ரவுண்டிங் ஆஃப் தி அன்சர்டைன் டிஜிட்ஸ். அன்சர்டைன் டிஜிட்ஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The result of a computation with approximate number which contain more than one certain should be rounded off. The rules for rounding of a numbers to the approximate significant figures are obvious in the most cases. A number 2.746 rounded off the three significant figures is 2.75, while the number 2.743 would be 2.74. The rule of a convention is that the preceding digit is raised by 1 if the insignificant digit to be dropped, the underlying digit in the case is more than the 5 and is left unchanged if the latter is less than 5. But what if the number is 2.745 in which the insignificant digit is 5? Here the convention in the preceding digit is even. The insignificant digit is simply dropped, and if it is odd, the preceding digit is raised by 1. Then the number 2.745 rounded off the three significant figures becomes 2.74. On the other hand, the number 2.735 rounded off the three significant figures becomes 2.74 since the preceding digit of odd. So இந்த டாப்பிக்கில் rounding off the uncertain digits. ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து அன்சர்டைன் டிஜிட்ஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு கிளியர்டு வேல்யூவில் கொடுக்கறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது ஒரு கேஸில் 2.746 வந்து ரவுண்டட் ஆஃப் டு 3 significant figure. ஸோ அதை வந்து 3 significanceஸாக இருக்குது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2.746. ஸோ நம்ம வந்து 46ன்னு வரும்போது நம்ம 6ன்றது 5 எடுத்துக்கிறோம். ஸோ 2.75. அப்படி இல்லைனா the while அதர் நம்பர் வந்து 2.743 இருக்கும்போது நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு 2.74 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ரூலை வந்து கன்வே பண்ணும்போது டிஜிட்ஸ் வந்து ரைஸ்ட் ஆகுது 1 வழியாக இன்சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டாக. ஸோ நம்ம வந்து சிலது வந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு மோர் தேன் 5 அப்படி இல்லைனா லெஃப்ட் ஸோ மோர் தேன் 5 இருக்கும் போது அன்சேஞ்சு லேட்டர் வந்து லெஸ் தேன் 5 மாறிடும். ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய நம்பர் இருந்துச்சுன்னா ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் 2.745 அப்படின்னு இருக்கும்போது அதோட சிக்னிஃபிகண்ட் டிஜிட் வந்து 5. ஸோ அதே மாதிரி ஸோ இஃப் த ப்ரிசீடிங் டிஜிட்
வந்து ஈவன் த இன்சிக்னிஃபிகண்ட் டிஜிட் இஸ் சிம்ப்ளி ட்ராப்டு, அதோட ஆட் வந்து ரைஸ்ட் ஆகிடும் ஒன்று வழியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க 2.745 ரவுண்டட் ஆஃப் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 2.74 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்பர் வந்து 2.735 வந்து ரவுண்டட் ஆஃப் பண்ணும்போது 2.74 அப்படின்னு சொல்கிறாங்க. In any involved or complex multi-step calculation, you should retain in intermediate steps one digit more than the insignificant digits and rounded off the proper significant figures at the end of the calculation. Similarly, a number of known with many significant figures such as 2.99792458 into 10 power 8 meter per second for the speed of a light in a vacuum is rounded off to an approximate value 3 into 10 power 8 meter by second, which is often employed in computation. Finally, remember the exact numbers that appears in a formula like 2 pi in t is equal to 2 pi root L by g have the large infinite number of a significant figures. The value of a pi is equal to 3.141596 is known as to a large number of insignificant figures. You may take the value 3.42 or 3.14 with limited number significant figures as required in the specific cases. ஸோ அதே மாதிரி நிறையா நம்பர்ஸ் அப்படின்னா நிறையா மல்டி ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஒரு கேல்குலேஷனில். ஸோ அதெல்லாம் வந்து இன்டர்டிமேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில நம்பர்ஸ்லாம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக வரும். சச்சாஸ் என்னென்னா 2.99799245 into 10 power minus 8 meter per second ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாக்யூமில் போகும். ஸோ அதே மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லும் போது 3.10 into 10 power minus 3.10 power 8 meter per second அப்படின்னு நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம் அந்த டிஜிட்டை. ஸோ விச் இஸ் ஆஃப்டன் எம்ப்ளாய்டு இன் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர் அப்பியர் ஆகும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 2 pi t is equal to 2 pi root L by g அப்படின்னு ஒரு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒரு வேல்யூ ஆஃப் பை வந்து 3.1415926 அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும் நிறைய லாஸ்ட் நம்பர் இருக்கனால. அதை வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம்னா 3.142 அப்படின்னா 3.14 மோஸ்ட்டாக நம்ம வந்து 3.14 தான் பைக்கு எடுத்துக்கிறோம். அப்படின்னா 22/7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேசஸில் வந்து இந்த மாதிரி பையோட வேல்யூ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் ரிப்பீட் ஆகுது. டென்சிட்டியோட இது வேல்யூ டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5.74 டிவைடட் பை 1.2 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் கியூப். டென்சிட்டியோட கேல்குலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. 5.74 டிவைடட் பை 1.2 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் கியூப் வந்து 4.8 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த டாப்பிக்கில் இவ்வளோ தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னா லாங் டர்ம் ஸ்கூலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.